தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள அம்மன்குடியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பள்ளியில் 6 வகுப்பறைகள் இருந்தன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் சேதமடைந்த வகுப்பறைகள் இடிக்கப்பட்டன. தற்போது இப்பள்ளியில் ஒரு வகுப்பறையும் ஒரு கணினி ஆய்வகம் மட்டுமே உள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் இப்பள்ளியில் ஒரே ஒரு வகுப்பறை மட்டுமே இருப்பதால் பாடம் நடத்துவது ஆசிரியர்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இடப்பற்றாக்குறையை சமாளிக்க கணினி ஆய்வகத்திலும் பள்ளி கட்டடத்தின் அருகே தகர ஷெட் அமைத்தும் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இது ஒருபுறம் இருக்க, இடப்பற்றாக்குறையால் பல மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து பாடம் கற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பிள்ளைங்க 8வது வரையும் ஸ்கூல் இருக்குது. ஆனால் இப்போ கட்டடம் இல்லை, தேவையான கட்டடம் இல்லை. 3 கட்டடத்தை இடிச்சிட்டாங்க. ஆனால் இதுவரையும் நான் கட்டித்தரல. மழை காலத்தில் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ பிள்ளைங்களுக்கு சுத்தமாக கிளாஸே இல்லை. கிரவுண்டில் உட்கார வச்சு தான் பாடம் நடத்துகிறாங்க. இந்தோலம் அந்தோலங்கிறாங்க. இதுவரையும் இன்னும் கட்டடம் வரல. என்ன அனுசத்து நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்து வந்த நிலையில் இதுவரை வகுப்பறைகள் கட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வகுப்பறைகள் இல்லாததால் பெற்றோர்கள் குழந்தைகளை அதிக கல்வி கட்டணம் செலுத்தி தனியார் பள்ளியில் சேர்த்து வருகின்றனர். இதன் காரணமாக திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் மாணவர் சேர்க்கை விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது. தற்போது முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெற்று வருவதால் மாணவ மாணவிய மரத்தடியில் கடும் வெயிலிலும் மழையிலும் அமர்ந்து படித்து வருகின்றனர். வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் தினந்தோறும் படும் இன்னல்கள் குறித்து ஊராட்சி ஒன்றிய தலைவர் முதல் கல்வித்துறை அமைச்சர் வரை புகார் கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் திருவிடைமருதூர் பகுதி மக்கள். இனியும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு தேவையான வசதிகளை செய்து தராவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அம்மங்குடி பள்ளி கட்டடம் மூணு கட்டடத்தை இடித்து 3 வருஷம் ஆகிட்டது. இது வரைக்கும் ஒரு கட்டடம் கூட கட்டி கொடுக்கல. 2 முறை மனு கொடுத்துட்டோம். மனு கொடுத்து கட்டுறாங்கிறாங்க, பண்டு இல்லை, சொந்த பண்டில் கட்டுறேன்னு அமைச்சரே சொன்னார். இது வரைக்கும் செய்யலை. இந்த கோடைக்குள்ளே எங்களுக்கு புதுசாக ஒரு கட்டடமாவது ஃபஸ்ட்டு கட்டலைன்னா திருநெல்வேலி மெயின் ரோட்டில் ஊர் சார்பாக ஊரே சேர்ந்து மறியல் பண்ணுவோம். இந்த கண்டிஷனுக்கு போய்ட்டு ஏற்கனவே 300-400 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி 50-60 பேர் 70 பேருக்குள்ளே தான் இருக்குது. கட்டட வசதி இல்லாத எல்லோரும் வெளியில் கொண்டு சேர்க்குறாங்க. தயவு செய்து இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு பண்டு ஒதுக்கி ஒரு ஸ்கூலை ஃபஸ்ட்டு கட்டுங்க. இதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். மீண்டும் போராட்டம் அளவுக்கு இதை கொண்டுட்டு போக வேண்டாம். 2 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்கள் படும் துயரங்களை கருத்தில் கொண்டு திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகளை கட்டித்தர வேண்டும் என்பதே நம் அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் செந்தில்குமாருடன் சந்துரு.